சரி சார், நீங்க புறப்படுங்க. அப்புறமா ஃபோன் பண்ணுங்க. நீங்களே டிசைட் பண்ணிட்டேன்னா நாங்க வேலையை ஆரம்பிச்சிருவோம். நான் சாதாரண ஒர்க்கர் தான் சார் இங்க. நீங்க தானே சார் மேனேஜர்? நான் மேனேஜர் தான், முதலாளி இல்லையே. இந்த மாதிரி பெரிய விஷயத்துக்கெல்லாம் ஓனர் தான் சார் டிசைட் பண்ணணும். நீங்க அப்புறமா ஃபோன் பண்ணுங்க. நான் அதுக்குள்ள அவரை கேட்டு முடிவு சொல்றேன். ஓகே, புறப்படுங்க. சரி சார், ஏதோ ஓகே. பார்த்து பண்ணுங்க. என்ன போஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப நேரமா. ஹலோ ஆடிட்டர், வாங்க Hello, வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன விஷயம்? பேசுறதுக்கு நேரம் இல்ல. நீங்க உள்ள வந்தீங்கன்னா 5 நிமிஷத்துல ஆடிட்டிங் சம்பந்தமா உங்ககிட்ட கொஞ்சம் விஷயம் பேசிட்டு நான் 10 நிமிஷத்துல ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணி ஆகணும். ஓகே ஓகே, வாங்க. என்ன போஸ், நான் மீட்டிங்ல இருக்கேன்ல, ஒரு 5 நிமிஷம் உன்னால வெயிட் பண்ண முடியாதா? நீ பாட்ல கதவை திறந்துட்டு உள்ள வர. கேட்க மாட்டீங்க. 1 மணி நேரமா கால் கிடக்க நின்னுகிட்டு இருக்கேன். எவன் உன வரான், எவன் உன போறான். நாய் மாதிரி வாசல்ல வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். யோ, நீ அனாவசியமா தேவையில்லாம பேசிட்டு இருக்க. நான் ஒண்ணும் வரவும் வரட்டெல்லாம் பேசிட்டு இல்ல. என் கம்பெனி கிளையன்ட் ஆடிட்டர் தான் பேசிட்டு இருக்கேன். மைண்ட் ஒரு வேர்ட்ஸ். ஒண்ணும் தேவையில்ல. பேன் சட்டை போட்டு இங்கிலீஷ் பேசினா தான் உட்கார வச்சு பேசுவீங்களா? இதான் படிச்சவங்க தர மரியாதையா? போஸ், நீ தெரிஞ்ச ஆளாச்சான்னு பாக்குறேன். அனாவசியமா பேசாத, அப்புறம் கான்ட்ராக்ட கட் பண்ணிடுவேன். ஓன் தாச்சனியா எனக்கு ஒண்ணும் தேவையில்ல. உன் கம்பெனில வாங்குற 50 ரூபா சோடா நம்பி நான் ஒண்ணும் கம்பெனி நடத்தல. என் சோடா வெளியில கூட வித்துக்குவேன். இது வியாபாரம் பண்ற ஆளு பேசுற பேச்சு கிடையாது. வியாபாரம் பண்றவெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? தாங்கிட்ட ஒரு சோடா வாங்கி குடிச்சா கூட அவங்கிட்ட மரியாதையா நடக்க தெரியணும். அப்பதான் தொழில் வளரும். தினமும் காலையில கொண்டு வந்து சரக்க போட்டுட்டு சாயந்தரமா மடியில பணத்தை கட்டிட்டு போறீல, அப்படிப்பட்ட கான்ட்ராக்டர் அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியாதா? தேவையில்லையா? நீ இந்த மில்ல மேனேஜர். ஆனா நான் ஒரு கம்பெனி முதலாளி. எனக்கு கீழ 10 பேர் வேலை செய்யறான். என்னைய ஒரு மணி நேரம் காக்க வச்சிட்டல. ஒன்ன மாதிரி மரியாதை கூட எனக்கு ஒன்னும் வியாபாரம் தேவையில்லையா? நிஜமா தான் சொல்றியா? எங்க கம்பெனி கான்ட்ராக்ட் உனக்கு தேவையில்லையா? வேணாயா? எவனாச்சும் சைக்கிள் வச்சு சோடா போறேன் அவன மாதிரி சலாம் போடுறதுக்கு அவனுக்கு கூடுவான் கான்ட்ராக்ட். சரியான கிறுக்கு பிடிச்சவன் சார். நீங்க சொல்லுங்க, என்ன மேட்டர் சொல்லுங்க. நம்ம ஆபீஸுக்காக நீங்க புதுசா ஒரு ரெசார்ட்ஸ் வாங்கியிருந்தீங்கல்ல, அம்மா, என்னம்மா படுத்துட்டீங்க? உடம்பு சரியில்லையா? என்ன நீ உடம்பு சரியில்லை, ஃபேன் நீ வச்சிட்டு இருக்க? அம்மா, 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 அது நடக்க வேண்டிய நேரத்துல நடந்தாதானப்பா உடம்புக்கு நல்லா இருக்கும். என்னம்மா சொல்றீங்க? எல்லாம் உன் கல்யாணத்தை பத்தி தான் சொல்றேன். இந்த பேச்சு எடுத்தாலே நீ என்ன பண்ற? ஒண்ணு அமைதியா இருக்க, இல்லாட்டி வீட்டை விட்டு வெளியில கிளம்பி போயிடுற. உன் மனசுல என்ன நினைப்பு இருக்குன்னு என்கிட்ட சொல்லக்கூடாதா? அப்படி என்ன ஒளி மறைவு? ஒளிவு மறைவெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீங்களும் ஏதாவது கற்பனை பண்ணிக்காதீங்க. அப்படின்னா மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொல்லுடா. பொண்ணு தேடுறது ஒன்னும் சாதாரண விஷயம் இல்ல. உங்களை யார் பொண்ணு தேட சொன்னா? கல்யாணம் பண்ணிக்கணும் நான் கேட்டேனா? என்ன அர்த்தத்துலடா அப்படி பேச?